கந்தனும் கழுதையும். சிவபுரம் என்றொரு சிற்றூர் இருந்தது. அதில் கந்தன் என்ற சலவை தொழிலாளி வாழ்ந்து வந்தார். அவர் ஊரில் உள்ளவர்களின் துணிகளை துவைத்து அதில் கிடைக்கும் பணத்தை கொண்டு வாழ்ந்து வந்தார். அவரின் கழுதை ஒரு பயந்த குணம் கொண்டது. ஒரு ஓணானை கண்டால் கூட பயந்து நடுங்கும். சலவை தொழிலாளி பலமுறை எடுத்து கூறியும் அது திருந்துவதாக இல்லை. இது போன்ற தருணங்களில் துணி மூட்டைகளுடன் கழுதை கீழே விழுந்து எழுந்து அனைத்து துணிகளையும் மீண்டும் கந்தன் துவைப்பது போன்று செய்துவிடும். எப்படியாவது கழுதியின் பயத்தை போக்கி அதற்கு வீரத்தை ஊட்ட வேண்டும் என்று கந்தன் விரும்பினான். அதற்குரிய சூழலுக்காக காத்திருந்தார். ஒரு நாள் துணி மூட்டைகளுடன் ஒரு காட்டை கடந்து பக்கத்து ஊருக்கு கந்தனும் கழுதியும் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது காட்டிற்குள் இருந்து ஒரு சிறுத்தை புலி வெளிப்பட்டது. அதனை கண்ட கழுதை வழக்கம் போல் ஓடிச் சென்று ஒரு மரத்தின் பின் ஒழிந்து கொண்டது. சிறுத்தையின் பார்வை கந்தன் மீது திரும்பியது. அது கந்தனின் மீது பாய்ந்தது. அவர் தனது வலுவான கைகளால் அந்த சிறுத்தை புலியை தட்டிவிட்டார். அது சற்று தூரம் சென்று விழுந்தது. ஆயினும் அவரது கையில் சிறுத்தையின் நகங்கள் கீறிய காயம் ஏற்பட்டது. இதை கண்ட கழுதைக்கு பயமும் கோபமும் ஒரு சேர வந்தது. சிறுத்தை புலி மீண்டும் தனது அன்புக்குரிய கந்தனை தாக்கும் என்ற உணர்வு அதை செயல்பட தூண்டியது. கந்தன் இரு கைகளையும் அகல விரித்து சிறுத்தையின் அடுத்த தாக்குதலை எதிர்கொள்ள தயாரானார். சிறுத்தை புலி அவரை நோக்கி பாய்ந்து ஓடி வந்தது. அதற்குள் கழுதை வேகமாக ஓடி வந்து சிறுத்தை புலி கந்தனை தொடும் முன் முட்டி தள்ளியது. சிறுத்தை தூரம் சென்று விழுந்தது. கழுதை மிகுந்த வருத்தத்துடன் கந்தனின் குருதி படிந்த கரங்களை பார்த்து கொண்டு இருந்தது. கழுதையின் பின்புறம் தாக்க சிறுத்தை புலி ஓடி வந்தது. இம்முறை கழுதை அஞ்சவில்லை. மாறாக சிறுத்தை புலியின் முகத்திலேயே கால்களால் எட்டி உதைத்து தள்ளியது. கந்தனின் கையில் உள்ள காயத்தை கண்டு கந்தனுக்கு ஏற்பட்டிருக்கும் வலியை எண்ணி எண்ணி சில நொடிகளில் மேலும் சினம் கொண்டது கழுதை. சிறுத்தை புலி மீது பாய்ந்தது கழுதை. இம்முறை சிறுத்தை புலியின் பிடரியை தனது வலுவான பற்களால் கடித்தது. அதனால் வலி தாழ முடியாமல் சிறுத்தை கதறியது. மேலும் மேலும் பல இடங்களில் கடித்தது கழுதை. கிடைத்த நொடி இடைவெளியில் தப்பினால் போதும் என சிறுத்தை புலி காட்டிற்குள் ஓடிச் சென்று மறைந்தது. கழுதையின் கோபம் தணிந்து இயல்புக்கு திரும்பியது. மரத்தின் பின்புறம் அது கலற்றிவிட்ட துணி மூட்டையை எடுத்து வந்து கந்தனிடம் கொடுத்து கையில் ஏற்பட்ட காயத்தில் கட்டச் சொன்னது. பின்னர் கழுதை கந்தனை நோக்கி, ஓணான் தவளை போன்ற சிற்றுயிர்களை கண்டால் கூட அஞ்சும் நான் இன்று அந்த சிறுத்தை புலியை கண்டு ஏன் அஞ்சாமல் சண்டையிட்டேன் என வியந்து கேட்டது. அதற்கு கந்தன், நீ ஒரு வலிமையான உயிரினம். உனக்குள் இருக்கும் வீரம் வெளிப்பட வாய்ப்பற்று இருந்தாய். என் மீது நீ கொண்ட பேரன்பினால் உனது கால்கள் மற்றும் பற்களின் வலிமையை நீ அறிந்து கொண்டாய் என கூறி கழுதையை கட்டி அணைத்தான் கந்தன். ஒரு சிறுத்தையின் கடிக்கின்ற சக்தியை விட கழுதையின் கடிக்கின்ற சக்தி மிக அதிகம். ஆனால் அது என்னை காக்க வெளிப்பட்டிருக்கிறது. நீ வீரன். இன்று உன் வீரம் வெளிப்பட்டிருக்கிறது. இனி நீ எதற்கும் அஞ்சாதே என்று கந்தன் கழுதையை பார்த்து கூறினான். பின்னர் இருவரும் காட்டை விட்டு ஊர் நோக்கி நெகிழ்ச்சியுடன் சென்றனர். இந்த வீடியோ குழந்தைங்களுக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.